கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல இந்த வேளையில் உங்களோடு கூட இருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுநாமத்தில் வாழ்த்தி வரவேற்பை சொல்லுகிறேன். அதே போல் அழைப்பு கொடுத்தான சாமிதரி அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். பல ஆண்டுகளாக இணைந்து பயணித்திருக்கிறோம் உடைய பாதையில். நான் கிராமத்தில் ஆலயம் கட்டினபோது திறப்புலாக மேலே வந்திருந்தாங்க. ஸ்தோத்திரம். எல்லா மீட்டிங்கிலும் பெரும்பாலும் அவர்களை நினைவு கூறுவோம். எங்களோட பங்கு கொள்வார்கள். அதற்காக நன்றி சொல்கிறேன். அருமையான என்னுடைய மனைவி நல்லா பாடி ஆராதிப்பாங்க. இன்றைக்கி அதற்கான வாய்ப்பில் அவங்களுக்கு அங்கே சின்ன மீட்டிங் வந்தாலும் வரல. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூர்த்தி அவர்களும் நாங்களும் பயணித்திருக்கிறோம். பல வருஷத்துக்கு முன்பதாக வடநாடுகள்லாம் போய் ஊழியம் செஞ்சுருக்கிறோம். நான் டாடா டீயிலே 19 ஆண்டுகள் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் என்ற ஒரு பணியிலே இருந்தேன். பிஎஸ்சி முடித்ததெல்லாம் மதுரை தான். நம்முடைய அருளானந்தர் காலேஜ் முடிச்சுட்டு 82 முடித்தேன். ஓல்டு எஸ்எல்சி தான். 83 டாட்டாவில் பணிக்கு சேர்ந்தேன். 19 ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருந்தேன். அதில் கடைசி 7 ஆண்டுகள் பகுதி நேரமாக ஊழியமும் நான் செய்து கொண்டிருந்தேன். 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்தில் நான் 7 நாள் லீவ் எடுத்து உபவாசம் பண்ணி தேவசமத்தில் காத்திருந்த போது 5ஆவது நாள் வியாழக்கிழமை மாலை கர்த்தர் ஜபாரியில் தரிசனமானார். என்னை ஊழியத்திற்கு அழைத்தார், மொழி நேர ஊழியத்திற்கு. அன்றைக்கு என்னை ஒப்பு கொடுத்து என்னுடைய வேலையை விட்டு அந்த 7 நாள் உபவாசம் முடிஞ்சது, வேலையும் முடிஞ்சது. அதோட எழுதி கொடுத்துட்டு அப்புறம் 1 மாதம் ஆச்சு. கம்பெனி ரிலீவ் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆச்சு. செப்டம்பர் 2 நான் மதுரைக்கு வந்து சேர்ந்தேன். அதற்கு பின்பு அக்டோபர் 2ஆம் தேதி நானும் என்னுடைய பெற்றோர், மனைவி, பிள்ளைகள்லாம் இணைந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு ஊழியத்தை தொடங்கினோம். 2002 அக்டோபரில். இப்போ 26 அக்டோபர் வரப்போகுது. 23 ஆண்டுகள் முடிந்து 24ஆவது ஆண்டுக்குள்ளே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று உள்ளது. இந்த 23 ஆண்டுகளிலே மிகப்பெரிய ஊழியத்தின் மேன்மையை உயர்வை பார்த்துருக்கிறேன். கிராம ஊழியங்கள் அதிகமாக செய்கிறோம். அதில் நெல்லுக்குண்டுப்பட்டு அப்படின்னு ஒரு கிராமம். நெல்லுக்குண்டு அந்த கிராமத்து, அதாவது மேலூர் பக்கத்தில் இருக்குது. மேலூர்ந்து கொஞ்சம் தள்ளி கருங்காலக்குடி, அதை சுற்றி பல கிராமங்களை ஊழியம் செய்தோம். பின்பு கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்ட நியமித்தார். இடத்தை வாங்கி வச்சுருந்தோம். ஆலயத்தை கட்டினோம் 2012ஆம் ஆண்டு, 10 வருஷத்தில். இப்போ அங்கே ஒரு மிஷினரி குடும்பம் அங்கே என்னோடு இணைந்து ஊழியத்துறைங்க ஒரு வீடு சேர்த்து கட்டியிருக்கோம் ஆலயத்தோடு. அவர்கள் அங்கே ஒரு 19 கிராமத்தை அவர்கள் கவர் பண்ணி ஊழியம் செஞ்சுட்ருக்காங்க. என்னுடைய வீட்டு மாடியில் ஒரு ப்ரேயர் சென்டர் கட்டினோம் 2017. அதில் இன்றைக்கு ஒரு 3 பேர் என்னோட ஊழியத்தில் முழு நேரமாக இருக்கிறார்கள். இப்படியாக நான் என்னுடைய மனைவி இந்த ஊழியர்களை இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். 2 பிள்ளைகள். மூத்தவள் மகள் ஏஞ்சல், ஜெனிஃபர். அவள் எம்எஸ்சி பிஎட் எம்ஏ சைக்காலஜி முடிச்சுட்டு திருமணமாகி டெல்லியில் இருக்கிறாள். கணவர் வந்து ஒரு ஏஜியில் பாஸ்டர். அவள் ஃபெய்த் அகாடமி என்று சொல்லுகிற ஒரு நல்ல பெரிய ஸ்கூல், 6000 பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் ஹெச்ஓடியாக இப்போ ப்ரொமோஷன் பெற்றிருக்கிறார். பணி செய்து கொண்டிருக்கிறார். மகன் எம்சிஏ முடிச்சுட்டு சென்னையில் பணி செய்கிறான். மருமகள் பிடெக் முடிச்சிருக்கிறான். ஒரு பேரன் இருக்கிறான் மகனுக்கு. மகளுக்கு என்ன குழந்தைகள். இது எங்களுடைய குடும்ப பின்னணியை. உங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இந்த வேலையை நம்மோடு கூட இடைபடுவாராக. கண்களை மூடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு அப்படி செய்திக்குள்ள நம்ம கடந்து போகலாம். முடிஞ்ச எழுமினேன். ஒரு நிமிஷம் எழுமினேன். ஒரே ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 இணைந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 ஓசனா. ஹல்லேலூயா. ஓசனா. ஹல்லேலூயா. ஓசனா. ஹல்லேலூயா. ஓசனா. Hallelujah, we worship you, Lord. Hallelujah, we sing for your glory, Lord. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna.
நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த மாலைவிளைக்காக நன்றி சொல்கிறோம். வார்த்தையின் மூலம் அவங்களோடு கூட பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான நீதியரசரமாக இருக்கிறாங்க. மூத்த வழக்கறிஞர்கள் இல்லையா, மற்ற வழக்கறிஞர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நல்ல சட்டத்திலே நிபுணத்துவம் பெற்றவர்கள். ஆகவே சட்டத்தோடு தொடர்புடைய செய்தியை நான் கொண்டு வர இன்றைக்கு வாஞ்சிக்கிறேன். வேதத்தில் கூட வழக்கறிஞர்களை குறித்து வாசிக்கிறோம். அப்போ அந்த வழக்கறிஞர்கள் இயேசுவோடு இடைப்பட்டிருக்கிறார்கள். They had conversation with Jesus, the law, the people of law. இல்லையா, அவங்க நியாயசாஸ்திரிகள் என்று சொல்லுவோம், லாயர்ஸ். அவர்கள் இயேசுவோடு பேசியிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய சந்தேகங்களுக்கு இயேசு விளக்கம் கொடுத்திருக்கிறார். விளக்கம் கொடுத்த போது சொன்ன வார்த்தைகள் தான் நான் செய்தியாக கொண்டு வருகிறேன். அப்போது இந்த செய்திக்கு எனக்கு உற்சாகம் கிடைச்சது என்னன்னா, பாடின பாடலில் நிறையா அன்பை குறித்து பாடல் வரிகள் வந்தது. நேசம், அன்பு என்றெல்லாம் 2 தரப்பு பாடின பாடல். அது என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். வேதத்தை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே ஒரு சட்டம் எழும்புகிறது. த லா ஆஃப் மோசஸ், மோசேயின் சட்டம் அல்லது நியாயப்பிரமாணம் என்று சொல்லி. அது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே சீனாய் மலையிலே தேவன் மோசேயினிடத்திலே கொடுக்கிற கட்டளைகள். எத்தனை கட்டளை கொடுத்தாரு? 10 கட்டளை கொடுத்தார். அதோடு நின்றவில்லை. யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 4 ஆகமங்களை நீங்கள் வாசிக்கும் போது மொத்தம் 613 கட்டளைகள் இருக்கிறது. 613 கட்டளைகள். அதில் லேஸ் டச் பண்ணிட்டு நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே போயிடலாம். பழைய ஏற்பாட்டை லேசாக பார்த்துட்டு, சரியா? 613 கட்டளைகள் இருக்கிறது. இந்த 613 கட்டளைகளை 2ஆக பிரிக்கிறார்கள். 248, 365 என்று சொல்லி. இந்த 248 என்று சொல்லுகிற காரியம், அந்த சட்டங்கள் செய்ய வேண்டிய சட்டங்கள். the things that we have to do, it ought to be done, செய்ய வேண்டியவைகள் என்று சொல்லப்படுகிறது. the do's, இல்லையா? என்ன சொல்லப்படுகிறது? தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயா. so it must be done. அப்போ செய்ய வேண்டியவைகள். அந்த 365 செய்யக்கூடாதவைகள், don't do it, செய்யக்கூடாதவைகள் என்று அதை அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த 365 என்னது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. இந்த கட்டளை செய்யாதே செய்யாதே, முதல்வதெல்லாம் செய் என்று சொல்லக்கூடிய கட்டளைகள். இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இந்த சட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த 365 சட்டங்கள் என்பது நெகட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ். அது வந்து ட்ரெடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அந்த நம்பர் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அது வந்து லூனார் இயர், 365 நாட்களை கொண்ட சூரிய ஆண்டை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு நாளுக்கு ஒரு கட்டளை என்று செய்யாதே செய்யாதே என்ற அர்த்தத்திலே 365 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதாய் சொல்லப்படுகிறது. நான் எல்லாத்துலேயும் டீப்பாக போகலை. நான் புதிய ஏற்பாட்டுக்குள்ள தான் கொஞ்சம் டீப்பாக போக விரும்புகிறேன். 248 பாசிட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது ஹிஸ்டாரிக்கலி அசோசியேட்டட் வித் த நம்பர் ஆஃப் லிம்ஸ் இன் த ஹியூமன் பாடி. நம்முடைய கைகால் உறுப்புகள் இருக்கு இல்லையா, 248 உறுப்பு இருக்குது தான். அது எனக்கு தெரியாது. இதாரையும் போது எனக்கு ஐம் நாட் அ டாக்டர், இதில் இப்போ நான் கண்டுபிடிச்சேன் நான். அப்போ 248 உறுப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த 248களுக்கு 8 உறுப்புக்கு கட்டளை கொடுக்குற மாதிரி இதை வடிவமைத்தாள் என்று சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். ஸோ த பைபிள் கமெண்டேட்டர்ஸ் இல்லை இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் அது மாதிரி சொல்கிறாங்க என்பதை நம்ம தெரிந்து கொள்ளும். இது நமக்கு இன்ஃபர்மேஷனுக்கு தான். இப்போ லா ஆஃப் மோசஸ், மோசேயுடைய கையில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் 613 கட்டளைகள், அதாவது 10 கட்டளையும் சேர்த்து அடங்கியது. இந்த மிச்சமுள்ள அந்த 603 கட்டளைகளில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதாவது சாக்ரிஃபிஷியல் லாஸ், அதாவது பலி செலுத்துவதை குறித்த நிறைய சட்டங்கள் கொடுக்கும். இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கு இப்படிலாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி உடை உடுத்துவது எப்படி, ஆசாரில் எப்படி உடை உடுத்தணும், இப்படிலாம் இருக்குது பல கட்டளை. அதே மாதிரி உணவு, இப்படிப்பட்ட காரியங்கள். இன்னும் எந்த ஒரு தவறு செஞ்சு வந்தால் எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கணும், பல சட்டங்களை உள்ளடக்கித்தான் இந்த 613 கட்டளைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த நியாயப்பிரமாணம் என்பது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ், இட்ஸ் ஃபார் ஜூஸ், இஸ் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேல் தேசமாகிய இஸ்ரவேல் ஜனமாகிய யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த நியாயப்பிரமாணம். கிறிஸ்தவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லை, ஆகவே கொடுக்கப்படவில்லை. ஸோ இட் வாஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் காட். அவர்கள் அதை கடைப்பிடிக்கும்படி, அந்த சட்டங்களை தான் கமாண்ட்மெண்ட்ஸ், ஸ்டாச்சூட்ஸ், இதை கடைப்பிடிக்கும்படி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு எதை போதித்தது அப்படின்னா,
நியாயப்பிரமாணம் இல்லாததுக்கு முன்னால ஜனங்கள் பாவம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் பாவம் எது என்று கற்றுத்தந்தது நியாயப்பிரமாணம். இது பாவம், இது பாவம் இல்லை. ஸோ இட் டாட் அபவுட் வெதர் இட் இஸ் a sin or not a sin. பாவம் எது இல்லை என்பதை கற்றுக் கொடுத்தது நியாயப்பிரமாணம். சரி, பாவம் இதுன்னு கற்றுக் கொடுத்துருச்சு, விடுதலை அங்கே விடுதலை இல்லை. நியாயப்பிரமாணத்தில் பாவ விடுதலை இல்லை. அப்போ நியாயப்பிரமாணம் என்னதான் சொல்லிச்சுன்னா, இது நீ இப்படி செஞ்சால் பாவம், அந்த பாவத்துக்கு இந்த தண்டனை. ஸோ சின் ரெலவென்ட் பனிஷ்மெண்ட் அது இன்னும் தண்டனை. அப்போ பாவம் செஞ்சது தண்டனை. நீ இப்படி பலி செலுத்த புறா குஞ்சை கொண்டு வா, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு வா, ஏதோ சொல்லுவாங்க. இல்லாட்டினா அவங்க இத்தனை அடி கொடுக்க வேண்டும், இல்லைன்னா அவங்கள மரண தண்டனை கொடுக்க வேண்டும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அப்போ பாவத்தை சுட்டி காட்டியது, பாவத்தின் தண்டனையை கொடுக்குவதற்கான வழிகள்லாம் அதில் இருந்தது. ஆனால் பாவ விடுதலைக்கான வழி அதில் இல்லவே இல்லை. பாவம் செய்வாங்க, பலி செலுத்துவாங்க, தண்டனை பெற்றுக்குவாங்க, மறுபடியும் பாவம் செய்வாங்க, அதே ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு, விடுதலை இல்லை. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் அதோடு நிற்கிறது. இப்போ மனிதன் எதை தேடுகிறான்? அந்த 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 கட்டளை கடைபிடிக்கிற மனிதன் எதை தேடுகிறான்? பாவம் செய்கிறேன், தண்டனை கிடைக்குதுன்னு விடுதலை இல்லையா என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே எழும்புகிறது. அங்கே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் பதிலாக. அல்லேலூயா. ஸோ கிரைஸ்ட் கேம் தேர். அந்த இடத்துக்கு இயேசு வந்தார், அந்த இடத்த ஃபில் பண்ண இயேசு வருகிறார் என்று பார்க்கிறோம். இப்போ அந்த அப்படி அந்த அதில் முற்றுவோம். அது போன நிறையா இருக்குது அதுக்குள்ளே. அது ஒரு ஒரு ரெட்ரீட் மாதிரி தான், ஃபுல்லாக எடுக்கலாம் நம்ம. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நேரடியாக நான் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறேன். இப்போ அந்த இடத்த ஃபில் பண்ண ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்று சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? இப்போ நான் அது செய்தி முந்தைய கொடுத்துருக்கேன், எங்கே கொடுத்தா யூடியூப்பில் போட்டிருக்கேன். லா ஆஃப் மோசஸ் வர்சஸ் லா ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன், யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் லா ஆஃப் மோசஸ். இப்போ வாட் இஸ் த லா ஆஃப் கிரைஸ்ட்? கிறிஸ்து எனக்கு என்ன கட்டளை? கிறிஸ்துவும் கட்டளை கொடுக்குறாரு நமக்கு. கிறிஸ்துவும் நம்ம கட்டளை கொடுத்துருக்குறோம். அது என்ன கட்டளை என்பதை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அது முக்கியமாக நிறையா இருக்குது, அதில் ஒரு பகுதியை மட்டும் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அப்போது த லா ஆஃப் கிரைஸ்ட் இஸ் நத்திங் பட் டு லவ், அன்பு செலுத்துதல். அன்பு செலுத்து. லவ் யுவர் காட் with all of your heart, with all of your mind, with all of your strength and with all of your soul. முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு இதயத்தோடு உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு செலுத்த வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 35 முதல் 40 வரையில் வசனம் இருக்குது. அதில் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு வசனம் அதில் ஒரு அந்த 36 35 இருக்குன்னு நினைக்கிறேன், 36 இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, நீங்கள் சின்ன வேடா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஃபாண்ட் சின்னதாக இருக்குது, பரவாயில்ல பார்த்துங்க. நான் அதை இங்கே ப்ளேஸ் பண்ணால் கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பேன், நம்ம டிஸ்பிளே பண்ணதை நான் யோசிக்கலை. ஓகே. நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவினிடத்தில் வருகிறான். நியாயசாஸ்திரினா யாரு? லாயர். அதான் ஆங்கில பைபிள் லாயர்னு சொல்லுது. இப்போ லாயர் கேம் டு ஜீசஸ். அவன் எதுக்கு வந்தான்னா, எதையோ கற்றுக்கொள்ள வரவில்லை, இயேசுவை சோதிக்கும்படி வந்தான். He wanted to test Jesus Christ. அப்போ இயேசுவை சோதிக்கும்படி அவன் வந்துட்டு ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானதுன்னு கேட்கிறான். அவரை சோதிக்கிறான். இவர் நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கிறார். அவர் யூதராச்சா. இயேசு யூதன், நியாயப்பிரமாணத்தின்படி பிறந்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி விருத்தசேதனம் பண்ணி கொண்டவர், நியாயப்பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டவர். ஆனால் நியாயப்பிரமாணத்தை அவர் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் தான் தேவகுமாரன். பட் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அதெல்லாம் விளக்கம் நிறையா இருக்குது, அதுக்கு நம்ம போகலை. இப்போ அப்போது நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்னு கேட்குறான். கேட்டவுடனே இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், மார்க்கில் எழுதும்போது உன் முழு பலத்தோடு சேர்த்திருக்கும், அன்பு கூறுவாயாக என்றும், இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ 2 கற்பனை இங்கே கொண்டு வர, 2 கட்டளை. The great commandment of first great commandment of Jesus Christ is to love the Lord. ஆண்டவரை நேசித்தல், தேவனை நேசித்தல். Is to love the Lord is the first great commandment of Jesus Christ. கிறிஸ்து சொன்ன பிரதான கட்டளை என்பது அவரில் அன்பு செலுத்துதல், தேவனில் அன்பு செலுத்துதல் என்று பார்க்கிறோம். அதற்கு ஒப்பான, அது ஈக்குவலாக இருக்க இன்னொரு கட்டளை என்னது? 2ஆம் கற்பனை. the second great commandment என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. So what is the second great commandment? Love your neighbor. Love your Lord, then love your neighbor. இதுக்கடுத்து
யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 34 35 வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு சீடர்களோடு இருக்கிறார். ஜான் சாப்டர் 13 verses 34 and 35. அதில் இயேசு சீடர்களோடு கடைசி நேரத்தை செலவழிக்கிறார். பஸ்காலாம் முடிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் இயேசு அவர்களோடு செலவழித்த நேரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாகிருங்கள். அங்கே ஒரு அன்பு, அது 3வது கமாண்ட்மெண்ட் நான் சொல்லுவேன். அது 3வது கமாண்ட்மெண்ட் போடலை, பட் ஐ சே தட் இட்ஸ் 3rd கமாண்ட்மெண்ட். ஏன்னா முதல்ல கர்த்தரிடத்தில் அன்பு கூறுதல், 2வது வேறு பிறனிடத்தில் அன்பு. பிறன் என்று சொல்வது வேறு ஒருத்தர், என்னை சாராதவர். இந்த பிறன், எனக்கு பிறன் யார்? இந்த யார்? நல்ல சமாரி, குட் சமாரிட்டன். அப்போ ஆமாம், ஹூஸ் மை நெய்பர். அப்போ அந்த சூழ்நிலையில் தான் இந்த 2வது கமாண்ட்மெண்ட் வருது. 3வது கமாண்ட்மெண்ட், நீங்கள் உங்களில் யாரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்குள் அன்பு வேண்டும். லவ் யுவர் நெய்பர், லவ் ஒன் அனதர் அப்படின்னு சொல்லும்போது ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள், அன்பில் நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். இது யாரை குறிக்கிறார்னா 12 சீடர்களை ஒருத்தன் போயிட்டான் காட்டி கொடுக்கறதுக்கு, மிச்சம் 11 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, சகோதரர்களாகிய நீங்கள் என்னுடைய சகோதரர்களாக இருக்கிறீங்க. நான் அன்பு குறித்து ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே 2 புக் எழுதியிருக்கிறேன். நீ போ பாவம் செய்யாத ஒரு புக் காரில் இருக்கிற போகும்போது கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்னொரு புக்கு போகட்டும் மன்னித்து விடு, கோ சின் நோ மோர் அப்படின்னு முதல் புக்கு. அது ஆங்கிலத்தில் இப்போ டிரான்ஸ்லேஷன் ஆகி டைப்பிங் ஆகிட்டு இருக்குது பிரிண்ட்டுக்காக. 2வது போகட்டும் மன்னித்து விட, லெட் கோ ஃபர்கிவ் புக் எழுதிருக்கேன். தமிழில் மட்டும் இருக்குது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு ஆகலை. 3வது புக்கு அன்பே, தலைப்புன்னு கொடுக்கல, பட் அன்பே பிரதானம்ன்ற தலைப்பு மனசில் வச்சு இது அன்பை குறித்து எழுதிட்டு வர. அது பெரிய புக்காக வரும். இப்போ தான் ஒரு 5-6 பேஜ் முடிச்சிருக்கேன். இன்றைக்கி அதை உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அதில் நான் அதெல்லாம் கொண்டு வருவேன், இந்த புக்கில் கொண்டு வருகிறேன். ஸோ இந்த 3வது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே நீங்கள் அன்பாயிருங்கள், சீடர்களாகி நீங்கள் என் சகோதர. அன்பை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசினா கிரேக்க மொழியில் தான் அன்புக்கு நிறையா பேர்கள் கொடுக்கப்படுகிறது. அதில் நான் எல்லாம் ஆராய்ச்சி பார்த்தேன் இந்த புக்குக்காக. அப்போது இந்த வேதத்தோடு தொடர்புடைய 4 அன்புகளை அந்த கிரேக்க மொழி தான் நான் எடுத்தேன். அது கிரேக்க படித்தவனால இதற்காக நான் தேடி எடுத்த வார்த்தைகள். ஒன்று ஈரோஸ், லவ், ஈரோஸ். 2வது ஃபீலியோ, ஈரோஸ், EROS, ஈரோஸ். ஃபீலியோ, PHILIO போட்டிருப்பாங்க, சிலத்தில் LIA இருக்கு, ஃபீலியா அப்படின்ட்டு இருக்கும். 3வது ஸ்டோர்கே, STORGE, ஸ்டோர்கே. 4வது அகாப்பே. அப்போ இந்த ஈரோஸ் என்பது இட் இஸ் அ லவ் ஆஃப், என்ன சொல்றது, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். இட்ஸ் ரிலேட்டட் டு ரொமான்டிக் பேஸ்ட். அது காதல் வயப்படுகிற, அது சரீரத்தோடு தொடர்புடைய காமம் நிறைந்த அன்பு தான் ஈரோஸ் லவ். அது வேதத்தில் இருக்கான இருக்குது. ஆனால் வேதம் அதை எப்படி கொண்டு வருதுன்னு அதை நான் புக்கில் எழுதிட்டு வரேன். அது வேதம் அனுமதிக்கிறது. அதுக்காக எல்லாம் காதல் பண்ணலாமா அப்படிலாம் அந்த மாதிரிலாம் கொண்டு வரல வேதம். அது கணவன் மனைவி உறவோடு இணைத்து பேசுகிறது அந்த ஈரோஸ் லவ். நிறைய சான்றுகள் இருக்குது. அது அந்த தலைப்பு நான் முடிச்சுட்டேன். 2வது ஃபீலியோ லவ் என்பது இட் இஸ் பிரதர்லி இல்லாட்டினா ஃப்ரெண்ட்லி லவ். பிரதர்லி லவ் இல்லாட்டி ஃப்ரெண்ட்லி லவ். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் நமக்கு இருக்குது. இயேசு இந்த சீடர்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டார். அப்போ இயேசுவின் அன்பு அவர்களுக்கு இடையில். 2வது யோனத்தான், தாவீது, அப்புறம் பவுல், தெசலோனிக்க சபையார், இதெல்லாம் நான் அங்கே கொண்டேன். அப்போ அவங்களாம் சகோதரத்துவ அன்பை வெளிப்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். 3வதாக ஸ்டோர்கே என்பது ஃபேமிலியல் லவ், குடும்பத்தோடு கணவன் மனைவியில் பெற்றோர் பிள்ளைகள் உறவு, நம்ம குடும்பத்தில் இன்லாஸ், சிப்ளிங்ஸ், இந்த உறவுகளில் அன்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. 4வது அகாப்பே, அது தேவனுடைய அன்பு. இது செல்ஃப்லெஸ், சாக்ரிஃபிஷியல், அதாவது தன்னலமற்ற தியாகம் நிறைந்த அன்பு. அது தேவனுடைய அன்பு. நான் முதல்ல சொன்ன 3 அன்புகளுமே இந்த அகாப்பே அன்பை அடிப்படையாக கொண்டு விதை போடப்பட்டால் தான் அது சரியான வேத நீதிப்படி வரும். இல்லைன்னா வேத நீதிக்கு அது அப்பாற்பட்டு வெளியே போயிடும். ஸோ இட் ஷுட் கம் ஆன் த பேசிஸ் ஆஃப் பிப்ளிக்கல் வேர்சஸ். பைபிள் வசனத்தில், திருமறையில், தியாலஜியோடு இணைஞ்சு வரணும் அப்படின்னா அது அகாப்பே அன்பிலே வேறு ஊன்ற வேண்டும். தேவனுடைய அன்பில், தன்னலமற்ற அன்பிலே, தியாகம் நிறைஞ்ச அன்பில் ஈரோஸ் அன்பும் வேரூன்ற வேண்டும், ஃபீலியோ அன்பும் வேரூன்ற வேண்டும், ஸ்டோர்கே அன்பு வேரூன்ற வேண்டும். குடும்பத்தில் வேத நியதிப்படி அகாப்பே அன்போடு நம்ம அன்பு செலுத்தணும். சகோதர அன்பு அப்படி இருக்க வேண்டும். அந்த ஈரோஸ் செலவு அப்படி இருக்க வேண்டும். அப்போ அப்படி வரும்போது அது பூர்ணப்படுகிறது. ஆனால் நான் இந்த செய்திக்கு வேறு 3 வகை அன்பை நான் பிரிச்சவங்க மத்தியில் கொண்டு வர போகிறேன். இப்போ 3வது அன்பை நம்ம பார்த்துட்டோம். அது சகோதரர்களுக்கு இடையிலே, அதாவது விசுவாசிகள் மத்தியில், சபை விசுவாசிகள், ஊழியர்கள், ஊழியங்கள். எத்தனை சபை இருந்தாலும் ஒன்று யுனிவர்சல் சர்ச், ஒரு உலகளாவிய ஒரு சபைக்காக தான் கர்த்தர் வரப்போகிறார். அது சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த சபையில் நம்ம எல்லாருமே அங்கமாக இருக்கிறோம்.
எவரி சர்ச் ஹேஸ் மெம்பர்ஸ், என்ன சொல்கிறது, யூனிவர்சல் சர்ச்சில் அவங்க பங்குடையவர்களாக இருக்கிறாங்க என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த சகோதரத்துவம், என்னோடு இருக்கிற சக விசுவாசியோடு நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நம்ம கூர்ந்து பார்க்கணும். அப்போ அந்த சகோதரத்துவத்தை தான் இயேசு சீடர்களுக்கு யோவான் 13:34-35 சொல்றார். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்போ இயேசுவின் அன்பை அந்த 13 சொல்லும், நான் இதுவரை என் சீடரிடத்தில் அன்பாக இருந்தேன், முடிவு பரியந்தம் அன்பாக இருப்பேன்னு 1வது வசனம் வரும். 13:1 வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு நான் சொல்றது. அப்படி முடிவு பரியந்தம் கடந்து போகிற அன்பு தான் அகாப்பை அன்பு, தேவனுடைய அன்பு. இப்போ தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய அன்பை உலகத்திலே காண்பிக்கிறார். God the Father loved the people of the world. உலகத்தின் ஜனங்களை அவர் நேசிக்கிறார். நமக்கு எங்க ஆதாரம்? 3:16 யோவான். இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக இவ்விதமாய் ஜான் 3:16 இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். So God so loved the world. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அவங்களுக்காக அன்பு கூர்ந்து தன் குமாரனை உலகத்தில் அனுப்பினார். அப்போ அது தன்னலமற்ற அகாப்பே லவ், தன்னலமற்ற அன்பு, தியாகம் நிறைந்த அன்பு. So God the Father sent his only begotten son to the world because he so loved the world. உலகத்தை அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் விளைவு தான் குமாரன் உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார். இது தேவனுடைய அன்பு, தியாகமுள்ள அன்பு. இப்போ இயேசு என்ன செய்கிறார்? எபேசியர் 5:2 வாசிக்கிறோம். அந்த அன்பை இயேசு உள்வாங்கிக் கொள்கிறார். பிதாவினுடைய அன்பை உள்வாங்கிக் கொண்டு அந்த அன்பை தன் வாழ்க்கையிலே கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? சிலுவையிலே தான் சாவதற்காக தன்னை அறைய ஒப்பு கொடுக்கிறார். எபேசியர் 5:2 யாராவது எடுத்திருந்தா மட்டும் வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து தம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஸோ பிதாவாகிய தேவனுடைய அன்பை உள்வாங்குகிறார். கெத்செமனேல ஜெபிக்கும் போது அவருக்கு தெரியுது ரொம்ப வேதனையான மரணம், இது எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் சொல்லுவாங்களே, தாங்க முடியாத வேதனை இருந்த ஒரு மரணம். அதனால ஜெபிக்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆனா தேவனுடைய அன்பை உள்வாங்கி இருக்கிறதுனால அந்த அன்பு சொல்லுது, அந்த அன்புனால தான் உன்னை உலகத்துக்கு உங்க அப்பா அனுப்புனாரு, அப்ப நீ அந்த அன்பை நிறைவேற்றணும் இல்ல, அந்த அன்பை நீ செலுத்துறதுக்கு முன் வந்துட்டேன்னா இது உனக்கு வேதனையா தெரியாது. அப்ப அன்பு வேதனைகளை சகிக்கிறது, தியாகமுள்ள அன்பு, தன்னலமற்ற அன்பு, பிறருக்காக வேதனைகளை சகிக்கிறது, சுயத்தை சிலுவரை ஒப்பு கொடுக்கிறது. அதான் அந்த அன்பு அகாப்பை லவ். அதை கிறிஸ்து என்ன செய்யறாரு? அதே அகாப்பை அன்பை செலுத்தி அப்பா மகனை கொடுத்தார், மகன் தன்னையே கொடுத்துட்டார் சிலுவையில். He gave himself on the cross of Calvary for mankind. மனுக்குலத்திற்காக தன்னையே அவர் கொடுத்து விட்டார். அப்போ பிதாவில் உண்டான அன்பு குமாரனில் வெளிப்படுகிறது. குமாரனில் உண்டான அன்பு சீடர்கள் ஆண்டவர் பேசுகிறார், நீங்களும் அன்பு கூறுங்கள். சீடர்களில் வெளிப்படுகிறது. சீடர்களில் வெளிப்பட்ட அகாப்பை அன்பு அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி என்று இன்றைக்கு நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We are the present generation required to carry the agape love to the next generation. present generationக்குள்ள அந்த அன்பை நம்ம கடத்தி விடணும், அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள கடத்தி விடணும். அப்போ இந்த அன்பு என்பது கிறிஸ்து கொடுத்த முதல் பிரதான கட்டளையும், 2வது பிரதான கட்டளை, 3வது பிரதான கட்டளைவா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட 613 எதுவுமே செய்ய வேண்டாமா அப்படின்னா அப்படி அல்ல. நியாயப்பிரமாணம் எனக்குரியதல்ல, அதில் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, ஆனால் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரெண்டுமே இருக்குது. கீழ்ப்படிய வேண்டாம், ஆனால் கீழ்ப்படியணும். அது என்ன அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணம் எதிலே நிறைவேறுகிறது நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 40வது வசனம். மத்திய 22:40. இவ்விரண்டு கற்பனைகளும், அதாவது முதல்ல சொல்லப்பட்ட நியாயசாஸ்திரி சொல்லப்பட்ட கர்த்தரிடத்தில் அன்பு கூறுதலும் பிறரிடத்தில் அன்பு கூறுதலும் ஆகிய அந்த 2 பிரதான கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும், இந்த கட்டளைகளிலும் கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. 22:40 வாசிக்கலாம். யாராவது எடுத்தீங்கன்னா, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. முழுமை 613 கட்டளை எதுக்குள் அடங்கிறது? அன்புக்குள் அடங்கிறது. தீர்க்கதரிசிகள் சொன்ன பலவிதமான புதிய கட்டளைகள், தீர்க்கதரிசிகள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இப்படி நட, அப்படி செய், இப்படி செய், இப்படி செய்யாத என்று சொல்லுவாங்க. இப்படி தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடு முழுவதும்
நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசிகளாலும் அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. அப்போ அந்த ரெண்டு நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்கள் முழுமையும் இயேசு கிறிஸ்து கொடுத்த தேவனிடத்தில் அன்பு கூறுதலிலும் பிறரிடத்தில் அன்பு கூறுதலிலும் நம் சகோதரத்தில் அன்பு கூறுதலில் நிறைவேறிவிடுகிறது. அப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனால் அன்பின் பிரமாணம் இருக்குது. அன்பின் பிரமாணத்தை நம்ம முழுமையாக கடைப்பிடிச்சோம்னா நம்மையும் அறியாமல் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். We fulfill the law of Moses by fulfilling the law of Christ. What is that law of Christ? It is nothing but love. Love the Lord, love your neighbor and love among yourself. நமக்குள்ள அன்பு செலுத்துதல். அப்போ இதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 5:17 சொல்றாரு. மத்தேயு 5:17 நான் எழுதி அடிச்சிருக்கிறேன். இந்த 5:17 இங்கே இருக்குது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். நம்ம சொல்றோம் கிறிஸ்தவன் நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்லைன்றது உண்மைதான், அதுக்காக நான் அழிக்கிறது வந்து நினைச்சுக்கிறாங்க, மாறாக அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். என்னால் நிறைவேற்ற, அதான் கர்த்தருடைய விடுதலைக்கு ஆண்டவர் வழிவகுக்கிறார். மனிதனால நிறைவேற்ற முடியல, மனிதனால் நிறைவேற்ற முடியவே இல்லை. ஆனா கிறிஸ்து என்ன செய்யறாரு, உன்னால முடியாத செய்யறது தான் நான் வந்திருக்கிறேன், அதுக்கு தான் என்னை இப்பதான் அனுப்பி இருக்கிறார். அப்ப நீ செய்ய முடியாததை நான் செய்து சிலுவையில் உனக்காக ரத்த சிந்தி மரித்து உன் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து 1 Peter 2:24 சொல்லுது, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1 Peter 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானோம். அப்போ உன் பாவத்தை சிலுவையில் சுமக்கிறேன், என் ரத்தத்தால் நீ கழுவப்படுகிறாய், நீ நீதிமானாய் மாற்றப்பட்டு விடுகிறாய். ஆகவே உனக்கு தண்டனை இல்லை, உன் தண்டனையை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசாயா 53:5. ஏசாயா 53:5. But the chastisement or the punishment of our sin was put upon Jesus Christ. எனக்கு வர வேண்டிய தண்டனை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ என்ன நடக்குது? யோவான் 8:36 படி குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ கிறிஸ்துவிடத்தில் வரும்போது நான் பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகிறேன், அப்போ ரட்சிக்கப்படுகிறேன். ரட்சிப்பு என்பது 3 நிலை. ஒன்று டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பனிஷ்மெண்ட் ஆஃப் சின், ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு. ரெண்டாவது டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பவர் ஆஃப் சின், ரெண்டாவது ரட்சிப்பு. மூன்றாவது டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் சின், மூன்றாவது ரட்சிப்பு. ரட்சிப்பு 3 நிலை. ரட்சிக்கப்பட்டோம்னா அப்படியே மதந்து போயிடக்கூடாது. முதல் நிலையில் ரட்சிப்படுறது எல்லாருமே இருக்கிறோம், நம்ம எல்லாருமே. எவரி கிறிஸ்டியன் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ன சொல்றது, சல்வேஷன். ஃபர்ஸ்ட் லெவல் என்னது? டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பனிஷ்மெண்ட் ஆஃப் சின். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் எனக்கு ரத்த சிந்தி மரிச்சதுனால எனக்கு தண்டனை இல்லை, என் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஸோ ஐ ஹவ் பீன் டெலிவர்ட் ஃப்ரம் த பனிஷ்மெண்ட். பட் அதுக்காக நான் பாவம் செய்யாமல் இல்லை, ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டேன், பாவம் செய்யாமல் இருக்கிற யோசித்து பாருங்க. நான் சொல்லுவேன், இங்கே இருக்கிற எல்லாரும் நான் மிகப்பெரிய பாவி, குடியில் வெறியில் போதையில் எல்லா பாவங்களையும் விழுந்து போனவன் நான். லிட்டராக சாராயம் குடிப்பேன் காலேஜில் படிக்கும்போது, கர்மாத்தூரில் கஞ்சா கிடைக்கும், கஞ்சா குடிப்பேன், ரோட்டில் நடு ரோட்டில் விழுந்து கிடப்பேன். காலேஜுக்கும் கிராமத்துக்கு நட ரோட்டில் கிடந்திருக்கேன் நான். ஆனால் ஒரே ஒரு காரியம், என் தாய் எனக்காக ஜெபித்து ஜெபம், முடக்கின முழங்கால்கள். ஊழியத்துக்குன்னு வயிற்றுல இருக்கும்போது எங்கள் அம்மா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பையன் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி என் தாய் 3 நாள் முழு உபவாசம் இருந்த, தண்ணி கூட குடிக்காம முழங்கால் படியிட்டு நெடுமுழங்கால் நின்று கதறுதல் ஏற்றுடையில கர்த்தரை பிடித்தார். அல்லேலூயா. ஆமாம், என்னுடைய பெற்றோருக்கு நீதித்துறைக்கு என்னை விட சம்பந்தம் ரொம்ப கூடுதல். ஏன்னா ஒரு பெரிய ஹைகோர்ட் நீதிபதி அவர்கள் கார் அனுப்பி என் அப்பாவையும் வீட்டுக்கு ஜெபம்னு கூப்பிடுவாங்க. பானுமதி அம்மா அவங்க கார் அனுப்பி அம்மாவை அப்பாவை வீட்டில் கூப்பிட்டு ஜெபிக்க சொல்லுவாங்க. அவங்களுக்காக போகிற வரைக்கும், அந்த இங்கேருந்து அவங்க மேலே சுப்ரீம் கோர்ட் போகிற வரைக்கும் என் அப்பா அம்மா வீட்டில் போய் ஜெபிப்பாங்க. அவங்க காரணம் வந்து கூட்டிகிட்டு போவோம். அல்லேலூயா. அப்போது அந்த ஜெபம், என் தாயினுடைய ஜெபம் என்னை உருவாக்கிட்டு என்று அண்ணன் சொன்னாங்களே, முழங்கால திறப்பில் நிற்கும் போது தான் விடுதலை. என் தாய் எனக்காய் திறப்பில் நின்றான். எத்தனை நாள் ஜெபிச்சாங்களோ தெரியாது. அது இன்றைக்கு நான் ஊழியை நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது முதல் டெலிவரன்ஸ் வந்து பாவத்தின் தண்டனையிலிருந்து. இரண்டாவது டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பவர் ஆஃப் சின் சொன்னேன். பவர் ஆஃப் சின் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், முதல் நிலை பெற்றுக்கிட்டேன். மூன்றாவது நிலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன், ட்ராவலிங் டு த தேர்ட் லெவல். அப்போ இந்த ரெண்டாவது லெவல் ரொம்ப போராட்டம் இருந்தது. ஏன்னா பாவத்துக்கு வல்லமை இருக்குது.
அது என்னை பற்றி பிடிக்குது, என்னை பின்தொடர்ந்து வருது. பாவம் செய்வதற்கான எல்லா சூழ்நிலையும் சாத்தான் உருவாக்கி கொடுக்குறான். ஆதாம் ஏவாளை நடத்தினா, அப்புறம் தாவீதை ஏவுனா, அவன் பாவம் செஞ்சான் இல்லையா? அப்போ இந்த பாவத்தை செய்யும்படி பிசாசு எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் அப்படியே சாதகமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடனே செய்ய மாட்டான். லிட்டில் பை லிட்டில், லிட்டில் பை லிட்டில், லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நம்ம பாவத்தில் விழப்போறோம் தெரியாமலே நகட்டிட்டு போய் ஒரு நாள் விழுத்திடுவான். கண்ணீருக்குள்ளே போக வேண்டி வரும், வேதனைக்குள்ளே போக வேண்டி வரும், அவமானத்துக்குள்ள நிந்தைக்குள்ளே போக வேண்டி வரும். அதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன், வாழ்க்கையில் ரொம்ப கடந்து வந்திருக்கிறேன். அதெல்லாம் மறக்க முடியாத ஆண்டவரை தூக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தூக்குவார், உங்களை நேசிக்கிறார். God loves you. சொல்றாரு, உள்ளத்துல பேசு. I tell them I love them சொல்றாங்க. Jesus loves you. நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். அவர் அன்பு மாறாதது. அவரை மட்டும் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எந்த குழியிலிருந்து மேலே தூக்கிடுவார். ஐ எம் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். எந்த குழியிலிருந்து நம்மளை தூக்கிடுவார். அப்போ அவர் அந்த 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 பாவத்தின் வல்லமை ஒரு மனிதனை பின்தொடர்ந்து கொண்டே வருது. எங்க வீழ்த்தலாம். அதோட தினமும் போராடிக்கிட்டு. அதான் அண்ணன் சொன்னாங்க, ஜெபம், வேத வாசிப்பு அன்னத்தனமா நீங்க செஞ்சிடணும். இல்லைன்னா எங்கேயாவது வீழ்ச்சிக்கான வழி வந்துடும். ஒரு நாள் நீங்க செய்யலைன்னா ஒரு பேக்லாக் ஆயுதம் உங்க வாழ்க்கையில. அது எங்கேயாவது உங்களை வீழ்த்து, சின்ன கேப் கிடைச்சா போதும் உள்ள வந்துடுவான். வந்து அவனுங்க என்னை வீழ்த்தி விடுவான். அப்போ சாத்தானுடைய கிரியைகள் பயங்கரமானதுங்க. அதெல்லாம் நீ சில ஆவிகள் சொல்லும்போது கேட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இப்படிலாம் அந்த ஆவிகள் சில பிசாசுகளை துரத்தும் போது அந்த ஆவிகள் சொல்லியிருக்குது, நான் இதனால தான் இந்த பிள்ளையை பிடிச்சேன், இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறேன், இந்த பிள்ளைய என்னால் உயிர் எடுக்க முடியல. நான் தூத்துக்குள்ள ஒரு மீட்டிங் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு, இந்த பொண்ணை உயிர் எடுக்க முடியலையே அப்படின்னு கேட்டேன். 5 வருஷமாச்சுப்பா வந்து உயிர் எடுக்கிறதுக்கு, அப்புறம் நீ உயிர் எடுக்காம இருக்க? இவ எப்போ பார்த்தாலும் ஏசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காள்ல, இதே வார்த்தை சர்ச்சு மைக்கில் பெரிய கிரவுண்டில் ஒரு மீட்டிங், 7 சர்ச்சு வந்து கூட்டம் போட்டுருக்குறாங்க, செய்தி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆவிகள் எப்படியாவது நம்மை பின்தொடர்ந்து, அதனால இப்போ நான் லேட்டஸ்டாக என்ன ஜபிக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஆண்டவர் அது வெளிப்படுத்துனதுனால நம்ம வீட்டை சுற்றிலும், நம்முடைய எல்லைகளை சுற்றிலும், வேலை ஸ்தலத்தை சுற்றிலும், பிரயாணத்தை சுற்றிலும், நமக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் எப்போது இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டே இருக்கணும், கட்டாயம் செய்யணும். இல்லைன்னா காத்திருக்கிற ஆவிகள், கண்காணிக்கிற ஆவிகள், காவல் பண்ணுகிற ஆவிகள், பின்தொடர்கிற ஆவிகள், பணியமர்த்தப்பட்ட ஆவிகள், பதிவடைவின் ஆவிகள், பல பெயர்களில் அசுத்த ஆவிகள் வீடுக்கு காத்திருக்கு. நான் திருவாரூரத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு ஒரு அதிகாரி, அவங்க இஸ்ரோவில் டைரக்டராக இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருக்கிறேன் நான். அப்போது ஃபாஸ்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. தரிசனத்தில் பார்க்குறேன், அவங்க வீட்டு காம்பவுண்ட் வாசலில் காம்பவுண்ட் சுவரில் கால் மேலே கால் போட்டு ஒரு ஆவி உட்காந்துருக்கு. தரிசனத்தில் லிட்டரில் அப்படி தருது, உருவம், கண் பிச் பிளாக்ல, கால் மேலே அப்படி கால் போட்டு உட்காந்து வீட்டை பார்த்து ஒரு தலையாட்டிக்கிட்டே இருக்கு. வாட் டஸ் இட் மீன்? இந்த வீட்டை அந்த ஆவி கண்காணிக்குது. என்ன செய்யறாங்க, எப்போ வீழ்த்தலாம், எங்கே வியாதி கொடுக்கலாம், எங்கே உயிரை வாங்கலாம், எங்கே காலை தட்டி விடலாம். ஈவன் வாஷ்ரூமில் கூட இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். அநேகர் வலிக்கு விழுந்து அடிபடுறது அங்கே தான். நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரண வலிக்கிட்டாங்கன்னு சொல்லி இருக்கலாம், கண்டிப்பாக அதில் நடந்திருக்கலாம். ஆனால் அநேக நேரங்களில் சத்துரு இருக்கிற இடத்தில் ஒரு முக்கியமான இடம் நம்முடைய வாஷ்ரூம். அது ஏன்னு எனக்கு தெரியாது. நிறையா பார்த்துருக்கேன். என்னுடைய தகப்பனுக்கும் அசுத்தாவிகளை துரத்துக்கிற வரம் வந்து எனக்கு அந்த வார்த்தை கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்கிறார். ஆகவே நான் பார்த்த அனுபவங்களை, இப்படிப்பட்ட ஆவிகளை நான் பார்க்கிறேன். அப்போ நாங்கள் டெய்லி ஜெபிக்கிற இப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து கொள்கிறோம். இந்த ஆவி என்ன செய்யும்? மனிதர்கள் மூலமாக செயல்படும், இயக்கங்கள் மூலமாக செயல்படும். நாங்கள் கிராமத்தில் சர்ச்சுக்காக கேரள ரோடு போகும்போது ஒரு இயக்கத்தின் மூலமாக நாங்கள் பாதிக்கப்பட்ட 2 பையங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி அவனுடைய ஃபோன் பண்ணி 10-20 பையங்க சுற்றிக்கிட்டாங்க எங்களை. நைட்டில் அந்த 55 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வேன் ஃபுல்லாக போயிருக்கேன். இங்கே சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க எங்களை. எங்கள் காரை கூட எடுக்க விடலை. அது பிறகு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, போய் ஸ்டேஷனில் வரைக்கும் போக வேண்டிய, பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அந்த இன்ஸ்பெக்டரையா. பிறகு விட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. சில வருடங்கள் கேரள ஒன்றே நடத்தாமல் இருந்தது. இல்லாட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 வில்லேஜில் 5 வில்லேஜில் தவறாமல் வருஷந்தோறும் இந்துக்கள் இயேசு அறியாத ஜனங்கள் மத்தியில் வீடு வீடாக நாங்கள் சுவிசேஷம் வீடு வீடாக சொல்லுவோம். அப்போ இப்படியெல்லாம் கண்காணித்த மனிதர்கள் மூலமாய், இயக்கங்கள் மூலமாய், மிருகங்கள் மூலமாய், பறவைகள் மூலமாய், ஜீவராசிகள் மூலமாய் பிசாசு கிரியை செய்வான். மிருகங்கள், நாய்கள், பூனைகள், மாடுகள், பறவைகள் வந்து ஆந்தை, காக்கை,
நான் ஒரு இதில் யாரோ உலக பிரசிடென்ட் ஒரு ஊழியக்காரன் சொன்ன ஒரு செய்தியில் கேட்டேன், வீட்டில் இருக்கிற சிலந்தி பூச்சிகளோட பிசாசுகளை கண்காணிக்கிறது, சிலந்தி பூச்சி வழியாக கண்காணித்து கொண்டிருப்பாங்க. அவர் எழுதுறார், உலகப்படி அது பேர் மாதிரி உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர். இது எப்படி பிரதர் சாத்தியம்? நம்புறீங்களா நம்பலையானது ரெண்டாவது பிரச்சனை. பட் we are coming across such things when we cast out demons. பிசாசுகளை விரட்டும் போது இந்த காட்டில் அதுவே சொல்லத்தான் செய்யுது. வீட்டுக்குள்ளே இருப்பதற்கான காரணங்கள் என்ன அதை சொன்ன என்னுடைய சப்ஜெக்ட் மாதிரி டைம் போயிடுங்க. இன்னொரு சான்ஸ் கிடைச்சா சொல்கிறேன், சரியா? ஸோ இப்போ பாருங்கள், அப்போது அந்த இப்போ அதான் நம்ம பாவம் செய்ய பண்ணுவதற்கு பிசாசு எல்லா வழிகளிலும் வச்சுருப்பான். அப்போது நாம் அந்த பவர் ஆஃப் சின்னால் இழுக்கப்பட்டுட்டோம்னா, ஈல்டு ஆகிட்டோம்னா பாவம் நம்ம நெருங்கி வரும், அது தப்பு இல்லை. ஆனால் ஈல்டு ஆகக்கூடாது. பாவம் வரும், பட் ஐ வில் நாட் ஈல்டு. அப்போ ஐ வில் நாட் ஈல்டு அப்படின்னு எப்படி இருக்க முடியும்னா, ஜபத்திலையும் வேதவசனத்திலையும் உபவாசத்தில் இருந்தால் தான் நம்ம ஈல்டு ஆகாமல் இருப்போம். இல்லாட்டினா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அதில் கொண்டு வர நினைக்கிற ஒரு பாயிண்ட் கொண்டு வருவேன் டைம் இருந்தால். அதாவது நம்மகிட்ட மாம்சத்தின் சிந்தை இருக்கும், ஆவியின் சிந்தை இருக்கும். மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையும் ஜீவன சமாதானம். அப்போ மாம்சத்தின் சிந்தையும் ஆவியின் சிந்தையும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும். மாம்சத்தின் சிந்தைக்கு இடம் கொடுத்தோம்னா மாம்ச சிந்தை வளரும், மாம்சம் வளரும். இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் பாவம் இருக்கும். இந்த மாம்சம், as long as we have the flesh is sinful. As long as we have the flesh, there will be sin in us. அப்போ இந்த பவர் நம்மளை மேற்கொள்ள நினைக்கும். ஆனால் நான் ஈல்ட் ஆகாமல் இருக்க வரைக்கும் நான் ஜெயிச்சுக்கிட்டே போகாதான். டெலிவரன்ஸ் வந்து பவர் ஆஃப் சின். Sin has got some power, and when I have more power through Christ, I can overcome it. அப்போ ஒவ்வொரு நாளும் பாவை என்னை மேற்கொள்ள நினைக்கும் போது நான் மேற்கொண்டு கொண்டே போகிறேன். அதான் செகண்ட் லெவல் ஆஃப் சல்வேஷன், டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பவர் ஆஃப் சின். மூணாவது டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் சின். அப்படின்னா எனக்குள்ள மாம்சம் இருக்க வரைக்கும் பாவம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த நிலை எப்போ வரும்னா, எய்தர் ஐ ஹாவ் டு டை, இல்லைன்னா கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா இந்த மாம்சத்துக்கு வேல்யூ இல்லை, இந்த மாம்சம் செயல்படாது. when I die it goes up, அதுக்கு பிறகு பணமாக மாறிடும், அங்கே பாவத்துக்கு இடமே இல்லை. இல்லைன்னா கர்த்தர் வந்துட்டு ரகசியங்களை வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கு பிறகு பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். அதில் ஆதாமைகள் மகிமையின் சரீரத்தோடு இருந்தார்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்னு 3:23 ரோமர் சொல்றது. அங்கே இழந்து போனாங்க. அந்த மகிமையை மறுபடி கொடுக்கத்தான் கிறிஸ்து வருகிறார். ஆகிய 2 கொரிந்தியர் 3:18 படி நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாயிட்டேன்னு சொன்னால் திருப்பி பாவம் செய்ய மாட்டேன், பரலோகத்துக்கு போயிடுவாங்க. பாவம் இல்லை, சாபம் இல்லை, வியாதி இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கு இயேசு வந்தார், அழிக்கிறதற்கு அல்ல என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார், நமக்கு ஆயிரத்தை செஞ்சு விட்டார். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார்? எபேசியர் 5:2 நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொன்னார். மாஸ்டர் இருக்கிறது 1 கொரிந்தியர் 16:14 சொல்லுகிறது, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுள். இப்போ நம்மிடத்தில் அன்பாயிருங்கள், அன்பு செலுத்துங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தர் அன்பாயிருங்க. அப்போ நம்முடைய காரியங்கள் அன்போடு செய்யப்பட வேண்டும். 1 Corinthians chapter 16 verse 14 14 வாஸ்தவாங்க மேலே இருக்க பார்த்துக்கலாம். ஓகே, எபேசியர் 5 பார்த்துட்டோம். இந்த அன்பை நான் 3 வகையாக பிரிக்கிறேன். 7:50 ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் போகலாம்? விஷயத்தை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், பிரச்சனை. இப்போ நம்ம ப்ராக்டிஸிங்லாம் அன்பு செலுத்துங்கன்னு சொல்லிட்டார்ல, அன்பாயிருங்கன்னு சொல்லிட்டார். இந்த அன்பை நம்ம செலுத்த வேண்டும். we have to practice it, we have to put it into என்ன சொல்றது ஆக்ஷன். அன்பை செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அப்போ அது 3 வகையாக நம்ம செலுத்தலான்றது என்னுடைய கருத்து கணிப்பு. உங்களுக்கு கூட இருக்கலாம், குறையா இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன். அதில் ஒன்று மட்டும் தான் நீங்கள் பார்ப்போம். ஸ்பிரிச்சுவல் லவ், ஃபேமிலியல் லவ் அண்ட் சோஷியல் லவ். இந்த 3 வகையான அன்பை வேதம் நம்ம கடைப்பிடிக்கும்போது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது அல்லது நம்மை கேட்டுக்கொள்கிறது. ப்ராக்டிசிங் லவ், ஸ்பிரிச்சுவல் லவ், ஃபேமிலியல் லவ் அண்ட் சோஷியல் லவ். அப்போது இந்த அன்பின் முழுமை எப்போ நம்ம வரும்? இந்த 3 அன்பையை நம்ம நிறைவேற்றும் போது தான் அன்பில் முழுமை அடைகிறோம். The wholeness of love is possible. The wholeness of love is possible only when we fulfill these 3. இந்த 3ஐயும் நிறைவேற்றும் போது தான் நம்ம இதில் முழுமை அடைகிறோம். ஒன்று மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் லவ் என்பது நாம் ஆண்டவரிடத்தில் செலுத்துகிற அன்பு அப்படின்னு நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவரிடத்தில் தேவனோடு செலுத்துகிற அன்பு. லவ் த லார்ட் யுவர் காட். நம்ம ஏற்கனவே வசனத்தெல்லாம் பார்த்துட்டோம். அதனால் அதுக்குள்ளே இப்போ திரும்பி வசனத்துக்கு நான் போக விரும்பலை. ஆனால் இந்த அன்பை நம்ம எப்படி செலுத்துவது என்பதை நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஹவு டு வி லவ் அவர் லார்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரியம் சர்க்கம்சிஷன் வார்த்தை நமக்கு தெரியும். விருத்த சேதனம். நம்ம யார் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதில்லை. இஸ்லாமியர்களும் யூதர்களும் பண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு விருத்த சேதனம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது.
we have to pass through a process of circumcision. அது என்னன்னு இன்னைக்கு பார்த்துருவோம். அதுக்கும் தேவன் மேல் நாம் செலுத்துகிற அன்புக்கும் டைரக்ட் ரிலேஷன் இருக்கு, நேரடி தொடர்பு இருக்கு. சரியா? இப்போ ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 14 வரையில வசனங்கள்ல ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். God the Father made a covenant with Abraham. என்னது? சர்க்கம்சிஷன். நீ விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ளணும், அப்புறம் உன்னோட இருக்கிற எல்லாரும் பண்ணிக்கொள்ளணும், இனி பிறக்கிற குழந்தைகள்லாம் 8 நாளில் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ளணும். இது விருத்தசேதனத்தின் கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களை மடமாற்ற அந்த செய்தியை நான் கொண்டு வரல, விளக்கத்தை நான் தெளிவாக கொடுக்குறேன். அது வந்து பிசிக்கல் சர்க்கம்சிஷன், மாம்சீகமான மாம்சப்பிரகாரமான விருத்தசேதனம் இல்லையா? the foreskin of the male organ will be cut off. அதான் அது பிசிக்கல் மாம்சப்பிரகாரமானது. பட் வாட் டு நம்ம என்ன எதுக்குள்ள கடந்து வரணும்னா ஸ்பிரிச்சுவல் சர்க்கம்சிஷனுக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டும். அப்படின்னா என்ன அப்படின்றத வேதமே நமக்கு சொல்லி தருகிறது. சரிங்களா? எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 4:4 வாசிங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். டைப் பண்ணல. சரி, அது ஒருத்தர் எடுத்துங்க. ஒருத்தர் உபாகம் 36 எடுத்துங்க. உபாகம் 36 இல்லாட்டி 36 எடுத்துங்க. ஹவு டு லவ் த லார்ட் அவர் காட் அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன். ஹவு டு லவ் த லார்ட் அவர் காட் எல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் குறிப்பெடுத்துக்கலாம். எரேமியா 4 எடுத்துட்டு வாசிங்க. 4:4 யூதா மனுஷனே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்தசேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். கர்த்தருக்கென்று நீங்கள் விருத்தசேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். மாம்ச விருத்தசேதனம் ஆண் அடையாளத்தின் நுனித்தோலை வெட்டி எடுப்பது. ஆவிக்குரிய விருத்தசேதனம் இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி எடுப்பது. we are not going to do the Abrahamic covenant. அந்த விருத்தசேதனம் நம்ம பண்ண போறது இல்லை, மாறாக ஸ்பிரிச்சுவல் கவனன்ட். என்னது? இருதயத்தின் நுனித்தோல் வெட்டி எடுக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். உபாகமும் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலையும் அதை நம்ம கொண்டு வரலாம், பார்க்கலாம். உபாகம் 10:16. இருதயத்தின் நுனித்தோலை விருத்தசேதனம் பண்ணுங்கள். வாட் டஸ் இட் மீன்? உடனே இருதயத்தை வெளியே எடுத்து கட் பண்ணி உள்ள வச்சிடலாமா? அப்படி அல்ல. அப்போ வாட் யூ மீன் பை சர்க்கம்சிஷன் ஆஃப் யுவர் ஹார்ட்? இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி எடுக்கிற அந்த சர்க்கம்சிஷன் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த சர்க்கம்சிஷனுக்கும் தேவனுடைய அன்புக்கு என்ன தொடர்புன்னா அதான் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் உபாகமத்தில் 36. அல்லேலூயா. உன் தேவனிடத்தில் முதல்ல பார்த்த முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மோடு, முழு மனதோடு, அது இங்கே வருது பாருங்க. அப்போ தேவனாய கர்த்தரிடத்தில் டியூட்டரானமி சாப்டர் 30:6 அது சொல்லுது, நீ உன் தேவனிடத்தில் முழுமையான இருதயத்தோடு முழுமையான பலத்தோடு அன்பு கூறும்படியாக அவர் உன் இருதயத்தின் நுனித்தோலையும் உன் சந்ததியின் இருதயத்தின் நுனித்தோலையும் விருத்தசேதனம் பண்ணுவார். This is a different kind of circumcision that we have to. நமது வேணும், நமக்கு அது வேணும். இருதயத்தின் நுனித்தோல் விருத்தசேதனம் பண்ணப்படுதல் அப்படி என்ன அர்த்தம்னா, இருதயமானது திருக்கும் கேடும் உள்ளது. எல்லா பாவம் எங்க பிறக்குது? இங்கே தான் பிறக்குது, இருதயத்தில் இல்லையா? இல்லையா? அதாவது மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்குன்னு சொல்லி ஒரு 17 பாவங்களை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 18, 19, 20, 17, 20 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 17 பாவங்கள் எழுதப்பட்டுள்ளோம். அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் எங்கே புறப்படுகிறது? இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. அப்போ அந்த பாவங்களை நம்மை விட்டு விலக்காதான் மாம்சம் விலக்க, மாம்சத்தின் கிரிகள். அது பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5 எடுத்துக்கோங்க, எல்லாம் வாசிக்க வேண்டாம், பட் தொடக்கத்தை 17, 18 வாசிக்கும். மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்கின்றன ஒரு வசனம் வரும். தொடங்கும். மாம்சத்தின் கிரிகள், அதான் மாம்சத்தின் 17 இருக்கு அந்த எண்ணு பார்த்தீங்கன்னா. ஸோ மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அப்போ இந்த மாம்சத்தின் கிரி எங்க தொடங்குதுன்னா என் இருதயத்திலே தொடங்குகிறது. அப்போ இந்த ஒவ்வொரு பாவத்தையும் நான் விட்டு விலக விலக விலக
என் மாம்சத்தை, அதாவது இருதயத்தின் மாம்சத்தை வெட்டி கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு பாவம் விட்டு வெளியே போகுது. அப்போ அதிகமாய் மாம்ச சிந்தை உள்ள இருதயம் பாவம் நிறைந்த இருதயம், அதிகமாய் ஆவியின் சிந்தை உள்ள இருதயம் பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்த இருதயம். ரெண்டு சிந்தையும் இருக்குது. மாம்ச சிந்தை மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ மாம்சமும் பாவமும் ஒன்று. அதான் sin is flesh is sinful சொல்லிட்டேன். பாவத்தின் சம்பளம் மரணம், மாம்சத்தின் சிந்தையும் மரணம். அப்போ ரெண்டுக்குமே தண்டனை மரணம். அது என்ன மரணம் அப்படின்னா, உலகத்தில் சாகிற சாவு இல்லை, நரகத்தில் தள்ளப்படுறது ரெண்டாம் மரணம். மரணம் ரெண்டு வகை. முதலாம் மரணம் எல்லாரும் உலகத்தில் மறிக்கிறோம். ரெண்டாம் மரணத்தை குறித்து வெளிப்படுத்தல் 20 சொல்லுது, இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். அதான் ரெண்டாம் மரணம். அப்படின்னா நரகம். முதல் மரணம் எங்கள் அப்பா மறிச்சிட்டாரு, கர்த்தருடைய வரையில் எழுதி பரலோகத்துக்கு போயிடுவார். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம மறிச்சவங்க பாதாளத்தில் இருப்பாங்க. கர்த்தருக்குள் மறிச்சவர்களுக்கு இளைப்பாறுதல், பாரடைஸ், ரெஸ்டிங் பிளேஸ். ஆனால் கர்த்தர் இல்லாமல் பாவங்கள் போக ரத்தத்தால் கழுவப்படாதவங்க மறிச்சு எங்கே போகிறாங்க? பாதாளத்துக்கு போகிறது. அபைஸ், பாதாளத்துக்கு போகிறாங்க. ரெண்டு இடத்துல போகிறாங்க. முதல்ல இதுக்கு பிறகு கிறிஸ்துவின் வருகையில் கர்த்தருடைய பிள்ளைகள் உயிரோடு எழுப்பப்பட்டு இல்லை உயிரோடு அப்படியே மகிமை அடைந்து பரலோகத்துக்கு போயிட்டு 7 வருஷம் அங்கே இருந்துட்டு 7 வருஷத்துக்கு முடியல கிறிஸ்து வெளியரங்கமாய் வருவார். அப்போ அவர் கூட பூமிக்கு வந்து 1000 வருஷம் சாட்சியில் இருக்கும். பிறகு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போவோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்தவர்கள் பாதாளத்தில் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். எதுவரை வேதனைப்படுவாங்க? கடைசி நிகழ்ச்சி, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், அது வரைக்கும் அவங்க வேதனைப்பட்டே இருப்பாங்க. பிறகு அங்கிருந்து ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து அங்கிருந்து நரகத்தில் தள்ளப்படுவார்கள். நரகம் என்பது 2வது மரணத்திற்கு அடையாளம். நரகம் சாத்தானுக்கும் அவருடைய தூதர்களுக்கு உண்டாக்கப்பட்ட இடம். அதில் இதுவரைக்கும் யாருமே நரகத்துக்குள்ளே போல, யாரும் பரலோகத்துக்குள்ள, மனிதர்கள் யாரும் பரலோகத்துக்கு போல, எல்லாரும் இளைப்பாறுதல் தான் இருக்கிறாங்க. தேவனை முகமுகமாய் யாரும் கண்டதே இல்லை. பைபிளில் பல ஆதாரங்கள் இருக்கு, வசனம். ரைட். இப்போ இளைப்பாறுதல் இருக்கிறவங்க கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. முதல் நரகத்துக்கு போகிற ஆள் யார் தெரியுமா? அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசி. அவங்க 2 பேர் தான் முதல் நரகத்தில் தள்ளப்படுவாங்க. அப்புறம் 3வது சாத்தான் தள்ளப்படுவான். 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பு சாத்தான் தள்ளப்படுவான். அது வரைக்கும் அவன் கட்டப்பட்டிருப்பான். அதுக்கு பிறகு கடைசியில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதில் தான் பூமியிலே மரித்த எல்லாரும் எழுப்பி மேலே வருவாங்க நியாய தீர்ப்புக்கு. வெள்ளை சிங்காசனத்தில் கர்த்தர் கம்பீரமாய் ராஜாதி ராஜாவை இயேசு அமர்ந்திருக்க அங்கே நியாய தீர்ப்பு நடக்கும். அதன் முடிவில் அவங்க நரகத்தில் தள்ளப்படுவாங்க. இப்போது நமக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முடிவு என்ன? நான் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோட அன்பு செலுத்த என் இருதய விருத்த சேதனம் அவசியமாக இருக்கிறது. வாட் யூ மீன் பை இருதய விருத்த சேதனம்? பாவங்களை விட்டு விலகுதல், மாம்ச சிந்தைகளை விட்டு விலகுதல். The more you give space for the spirit realm, that is the spirit mind, ஆவிக்குரிய சிந்தைக்கு ஆவிக்குரிய இடத்தை நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா பாவ சிந்தை குறையும். மோர் த ஸ்பிரிட் realm, lesser the flesh realm. அதாவது ஆவிக்குரிய சிந்தைக்கு நிறைய இடம் கொடுத்தீங்கன்னா மாம்ச சிந்தை குறையும். அப்படி தானே? ஒரு ஸ்பேஸ் இருக்குது, குறிப்பிட்ட ஸ்பேஸ் பகுதி பகுதியாக பிரிச்சுக்கோங்க. இங்கிட்ட மாம்சம் இருக்குங்க, இங்கே ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஆவியானவர் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆவியானவர் உள்ளே வர வர மாம்சம் எங்கே போகுது? கோயிங் அவுட். நல்ல உதாரணம் சொல்கிறேன். நல்ல ஒரு இந்த மாதிரி பாட்டில், நல்ல டிரான்ஸ்பேரண்ட் பாட்டில், அதில் இப்போ இந்த தண்ணி இந்த மூடி திறந்துட்டு நம்ம இங்க், பேனால் இங்க் அதில் ஊற்றுங்க, கொஞ்சம் ஊற்றுங்க. என்ன ஆயிரும்? ப்ளூனா ப்ளூ ஆயிரும், ரெட்டுனா ரெட் ஆயிரும். இப்போ அதை பூரா எப்படி மாற்றுறதுன்னு என்ன செய்வோம்? ஒரு குடத்தில் தண்ணி வச்சுட்டு ஊற்றிக்கிட்டே இருங்க. மோர் த பியூர் வாட்டர் குயிக்கிறது என்ன சொல்லுது? கலர் டிஃப்ரென்ஸ். அப்படி தானே வரும். அப்போ அதிகமாக தண்ணி ஊற்ற மறுபடியும் இதே கலருக்கு தண்ணி வந்துடும். அப்போ எவ்வளோ அதிகமாக அது ஊற்றுறோமோ அதை பொறுத்து அது மாறும். அப்போ எவ்வளோ அதிகமாக ஆவிக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோமோ, ஆவியானோருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோமோ, அவ்வளவு வேகமாக மாம்ச ஸ்பேஸ் வெளியே போகும், மாம்ச சிந்தை வெளியே போகும், மரணத்துக்கு தப்பிச்சுக்கிட்டே வரும். அப்போ பாவத்தை விட்டு விலகுவதற்கு இருதயத்தை ஒப்பு கொடுத்தலும், ஆவியானோருக்கு இடம் கொடுத்தலும், வேதவசனத்துக்கு இடம் கொடுத்தலும், ஜபத்துக்கு இடம் கொடுத்தலும், உபவாசத்துக்கு இடம் கொடுத்தலும் ஆகிய வாழ்க்கை முறையில் நான் ஒரு ஸ்டேபிளாக போய்கிட்டே இருக்கும்போது, கிரமமாக போய்கிட்டே இருக்கும்போது அது கிரமமாக மாறிக்கிட்டே வரும். ஒன் டே வில் கம், இந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், நான் சொல்ல குடியை விட்டுட்டேன், புகையை விட்டுட்டேன், கஞ்சா விட்டுட்டேன். அப்போ அதுக்கு ஒரு காலம் இருந்தது. அதோட அது விட்டு மேலாம் இப்போ 30 வருஷம் ஆச்சு. அது நினைவு கூட எனக்கு இல்லை. இப்போ அப்போ ஏன் அப்படி வந்துச்சுன்னா கர்த்தரை விடுதலை ஆக்கினார். அதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் வேறு, உபாசம் வேறு இருந்து ஜபிச்ச காலங்கள் உண்டு. அப்போ என் தாயோடைய ஜபம், நாங்களும் உபாசம் பண்ணி, நான் மனைவி உபாசம் பண்ணி ஜபிச்ச நாட்கள். ஸோ கர்த்தரை விடுதலை ஆக்கினார். அப்போ தேவனிடத்தில் அன்பு செலுத்துதல் என்ற கிறிஸ்து கொடுத்த முதலாம் பிரதான கற்பனை செய்ய என் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். பாவம் வெளியேறி இருக்க வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பைபிளில் ஒரு உதாரணம் கொண்டு வரேன். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 34 முதல் 50 வரைக்கும் ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண்ணுக்கு என்ன பேர் அப்படின்னா பேர்லா பூச்சி,
ஆனால் அவளுக்கு வைக்கப்பட்ட பேர் பாவியான ஸ்திரீ. ஒரு பெண் இயேசு வந்து சீமோன் வீட்டிலே விருந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 34 முதல் 50 வரைக்கும் இயேசு விருந்து சாப்பிட வந்திருக்கிறாரு. எல்லாரும் கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்குது. அங்கே ஒரு பெண் வீட்டுக்குள்ளே நுழைகிறாள். அப்போது அந்த வீட்டு தலைவன் பார்க்குறேன், இவளை யார் இங்கே வர சொன்னது? இவள் பாவியான ஸ்திரீ ஆகிட்டு, இவளுக்கு என்ன வேலை? அவள் ஊரறிந்த உபச்சாரம் பண்ணுகிற ஒரு பெண், இவளின் வீட்டுக்குள் வந்தால் என் பேர் கெட்டு போகணும் அவன் நினைக்கிறான். அங்கே இருந்து எல்லாரும் சொல்ற, ஊர்க்காரங்களாம் சொல்ல, இவ எதுக்கு வந்தா? எல்லாருடைய வார்த்தை என்னது? இவளை யார் கூப்பிட்டா? எல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிறோம். இவளை யார் கூப்பிட்டா? இவ எதுக்கு வந்தா? இவளுக்கு இங்கே என்ன வேலை? எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனால் இவள் என்ன செய்கிறாள்? யார் பேசுவதை காது கொடுத்து வாங்கவில்லை. இயேசுவை தேடி வருகிறாள். இயேசுவின் பாத்திரை விழுந்து விடுகிறாள். எல்லாரும் கசகசன்னு பேசுறாங்க. இயேசு ஒண்ணுமே பேசல. இவளும் ஒண்ணுமே பேசல. பாருங்க, இவளும் ஒன்றும் பேசல, இயேசுவே ஒன்றும் பேசல. ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் மாற்றம் வந்துகிட்டு இருக்க அவட்ட. எப்படி நடக்குது? இவள் இயேசுவின் பாதத்தில் விழுகிறாள், கண்ணீர் சிந்துகிறாள், முத்தம் செய்கிறாள், தலைமுடியால் துடிக்கிறாள், அந்த அந்த பரிமளத்தை உடைச்சு ஊத்துறாள். அப்போ டெலிபரேட்டா பாவம் செஞ்சவ, ஊரறிய பாவம் செஞ்சு இப்போ எப்படி இந்த நிலைக்கு வந்தான்னா, யார் இயேசுவினிடத்தில் நெருங்குகிறோமோ அவர்களுக்கு பாவ உணர்வு வரும். The closer you come to Christ, the greater will be the revelation of your sin, who you are. எவ்வளோ க்ளோஸ்லி ஆண்டவர்கிட்ட வரீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நான் யார் என்று கற்றுக்கொள்வேன். என் பாவம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஊழி செஞ்சேன். எஸ்டில் 3 நாள் வேலை செய்யும்போது நல்ல வல்லமே ஊழி செஞ்சேன். நிறைய பிரசாதங்கள் அங்கேயே துரத்தி நிறைய ஊழி செஞ்சேன். ஆனால் எனக்குள்ள பாவம் இருந்திருக்கு, எனக்கே தெரியாது உண்மையிலே பாவம்னு. அதெல்லாம் சொல்ல பண்ணி நேரம் இல்லை. அப்படிப்பட்ட பாவத்தை கற்றுன்னு சுட்டி காமிச்சார். இது பாவம், நீ பாவம் இல்லைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் செய்கிறாங்க, நீ செய்யறல்ல, நீ என்னுடைய ஊழியக்காரன், நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சுட்டி காட்டின போது தான் தெரிஞ்சது இது எவ்வளோ பெரிய பாவம் இருந்துச்சு. சாதாரண காரியம். ரேஷன் கடையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் வாங்குறது வேற ஒன்றும் இல்லை. ரேஷன் கடையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் வாங்கிக்கிறது அதிகாரத்தின் அடிப்படையில். அது பாவம்னு நான் நினைக்கல, எல்லாரும் வாங்குறேன், நானும் வாங்கிட்டேன். நான் தான் சைன் பண்ண பில் அவங்களுக்கு டாட்டால. அப்போது ஆண்டர் அதை வந்து உணர்த்தினாரு. நீ எக்ஸ்ட்ரா சுகர் வாங்குறியே, பாவம் இல்லையா? கடைக்காரனை பாவம் செய்ய பண்ணுற, நீ மற்றவங்களுக்கு எடுத்துக்கொடுற, யாருக்கோ சேர வேண்டியது நீ பறிச்சுக்கிற, அவங்கள என்ன செய்கிற, அவங்கள கைவிட்டுற, நீ ஆள்ற, அவனை கெட்டவனாக்குற. அப்போ ஒரு பாவம் 3-4 பாவத்தை உள்ளட எழுதிய புக்கில் இருக்க, ஒரு பாவத்தில் நிறையா பாவத்தை உள்ளடக்கிதுன்னு சொல்லி அந்த மாதிரி நெருங்க 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 உணர்த்துவார். அப்போ அறிக்கை பண்ணி விடும்போது மாம்ச இருதயத்தின் மாம்சம் விருத்த சேதனம் அடைகிறது. விருத்த சேதனம் அடைய ஆவியாளர் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அந்த இடம் பூரா ஆவியாளர் எடுத்துக்கொண்டே போகிறார். அப்படி வரும்போது தான் அவள் அழுது புலம்புகிறாள். 47 வசனம் மட்டும் வாசிங்க பார்ப்போம். அதில் லூக்கா 7:47. நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். யார்கிட்ட அன்பு கூர்ந்தா? இயேசுவினிடத்தில் கூர்ந்தாள். ஒரு பாதத்தில் கிடந்தா. அப்ப எப்படி அன்பு கூர்ந்திருப்பா? அப்ப அன்பு கூறுதலுக்கு என்ன சட்டம் அப்படின்னா, இருதய விருத்த சேதனம். இருதய விருத்த சேதனம் என்ன? பாவங்கள் போக கழுவப்படுதல். அதானே அதற்கும். அப்ப இவள் இயேசுவின் பாதத்தில் விழுந்த போது அவ முத்த செஞ்சு கண்ணீர் சேர்ந்த காரணம் என்னன்னா, ஒவ்வொரு பாவமாய் உணர்த்தப்பட ஒரு ஊமையாக இருந்து கொண்ட உள்ளத்திலிருந்து அறிக்கை, உணர்வுள்ள இருதயத்தில் உணர்வுள்ள அறிக்கை அவள் ஏறெடுத்தாள். அந்த இருதயம் அவளுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். சீமோனுக்கு தெரியாது, பேதுருவுக்கு தெரியாது, மத்தேயுவுக்கு தெரியாது, குசுன்னு கசகசன்னு பேசுற ஒருத்தனுக்கும் தெரியாது. அவள் இருதயம் இயேசுவுக்கு மட்டும் தெரியும். நான் சொல்லுவேன், அந்த அறிக்கை செய்து முடிச்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அப்ப அந்த நேரம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பெண்ணுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நேரம். That was the time. Her heart was circumcised. The flesh was taken away. The sin was forgiven. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்டாச்சுன்னு என்ன அர்த்தம்? இருதயம் சுத்தமாச்சுன்னு அர்த்தம். விருத்த சேதனம் பண்ணியாச்சு. So her heart was circumcised by Christ, by forgiving her sins. அப்புறம் சொல்றாரு, நீ சமாதானத்திலே போ என்று சொல்லுவார். கடைசியில் 2 சொல்வார், சமாதானத்தோட போ அப்படி சொல்வார். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை வரும்போது சமாதானம் தன்னால் உள்ள வந்துடுது. சமாதானம் இல்லைன்றதுல பாவம் தான் காரணமாக இருக்கும். அவங்களால இல்லை, இவங்களால நல்லா இல்லை, நமக்குள்ளதான் இருக்குது பாவம். அதான் இந்த சமாதானத்தை கிடைக்கிறது. அப்போ இந்த அன்பு செலுத்துதல் என்பது இருதய விருத்த சேதனத்துக்கு அடையாளம்.
அப்பதான் தேவனிடத்தில் முழுமையான முழு இருதயத்தோடு, முழு மனதோடும், முழு ஆத்மாவோடு அன்பு செலுத்த முடியும். இதைத்தான் ஆயக்காரன் இயேசுவோடு நடந்து போகிற வழியில் மரத்திலிருந்து இறங்கி குள்ளமான சகையோ இயேசு பின்னால் போகும்போது அது வரைக்கும் பாவமே செய்யாதவனை போல நடந்துக்கிட்டு இருந்தவன் இயேசுவை பார்க்கணும் தான் நினச்சான். இயேசு கூப்பிட்டாரு, இறங்கி பின்னால் போனான். அவன் ஒன்றுமே பேசலை, இயேசுவும் ஒன்றுமே பேசலை. பாருங்களேன், 2 சீன்லையுமே இயேசுவும் பேசலை, அவனும் பேசலை. they were walking together. மேபி இயேசு முன்னால் போனால் இவன் பின்னால் போயிட்டு இருப்பான். ஆனால் இயேசுவோடு போக போக இவனுடைய வாழ்க்கையில் பாவ உணர்வு வந்தது. போய்கிட்டு இருக்கும்போது சொல்கிறான், ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலைங்க. அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் அது அவனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது. அவன் என்ன சொல்கிறான், நான் வாங்கினதுக்கெல்லாம் 2 தனியாக 4 தனியாக திரும்பி கொடுத்துறேன் ஆண்டவரே. இதெல்லாம் சொல்லி முடிகிற வரைக்கும் ஆண்டவர் பதிலே பேசலை. வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. இயேசு கால் வச்சு என்ன சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவருடைய இறுதி அங்கே சர்க்கம்சிஷன் ஆயிடுச்சு. ஆண்டவே இன் டிரான்சிஷன் போய்கிட்டு இருக்கும்போதே இருதயம் சுத்தமாக்கப்பட்டு விட்டது, இருதயத்தின் நுழைக்கப்பட்டு விட்டது. அவன் உணர்வடைந்து பாவ அறிக்கை செய்கிறான். அன்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. அப்போ circumcision of our heart is என்ன சொல்லுது, unavoidable to love the Lord with all of our heart, with all of our mind and with all of our soul and strength. அப்போ நீ ஒன்றை மட்டும் பார்த்துருக்குறோம், ஸ்பிரிச்சுவல் லவ். அது தேவனிடத்தில் அன்பு செலுத்துதல். பாவத்தோடு அன்பு செலுத்த முடியாது. அன்பு ஆண்டவர் பாத்தில் வந்து விழுந்து கிடக்கும்போது அந்த பாவம் மன்னிக்கப்படும்போது ஆண்டு சொல்வார் நம்மளை பார்த்து, இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவன் மிகவும் அன்பு கொண்டான். கண்களை மூடி ஜெபிப்போம். நிறையா இருக்குது, கற்றுக்கலாம், நிறையா கற்றுக்கலாம். அந்த கிறிஸ்துவனுடைய பிரமாணங்களை படிச்சு ஈ மைனர் அன்பு கூறுவேன் என்று அதிகமாக இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை, மறுபடி ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் கடைசியா சொல்லி முடிக்கலாமா? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கண்களை எப்படி அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, நான் விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறேன்றத நீங்க எனக்கு உணர்த்தி காண்பீங்க. How far I am away from you, Lord. எவ்வளவு தூரத்துல தள்ளி இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு உணர்த்தும். அந்த பாவியான ஸ்திரிக்கு உணர்த்தினீர், சகை என்ற மனிதனுக்கு நீர் உணர்த்தினீர், பேதுருக்கு கூட உணர்த்தினீர். இந்த எனக்கு உணர்த்துவையா, மாம்சத்தினாலே நான் தள்ளி நிற்கிறேனோ என்னை மன்னியும். நாங்களெல்லாம் வழக்கறிஞர்கள், நீதித்துறையை சார்ந்த உயர்ந்தவர்கள். ஒரு வழக்கறிஞர், ஒரு லாயர் கர்த்தரை நோக்கி வந்தபோது நீங்க கற்றுக் கொடுத்த காரியம் அன்பு செலுத்த ஆண்டவரிடத்துல. அதான்ப்பா முதல் கற்பனை.
நீதித்துறையின் பணியில் இருக்கிற அத்துணை பெயரும் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவார்களாக. Fill the heart of every one of them with the divine love according to Romans chapter 5 and verse 5. எங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவராலே தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. Pour out your love into every heart over here. இங்க இருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் தேவனுடைய அன்பு இந்த மாலை வேளையிலே அன்பை தியானித்திருக்கிற வேளையிலே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அன்பினால் நிரப்பும். Pour thy love into them in abundance. Let there be overflowing experience in them in the love of God. தேவனுடைய அன்பிலே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே நிரம்பி வழிகிற அனுபவத்தை அனுபவிப்பார்களாக, பெற்றுக்கொள்வார்களாக இந்த இரவு இயேசுவின் நாமத்தினாலே. முன்னமே பெற்றிருந்தும் மறந்து போயிருப்பார்களே, ஆனால் மன்னித்து இளையகுமாரனை போல மறுபடி இழுத்துக்கொள்ள என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த கிருபை என்னிடத்தில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படட்டும். யோவான் 10:28 சொல்றீங்களே, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளவும் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். Give them eternal life with your love and don't allow the devil to snatch them from your hand, O Lord. உடைய கையிலிருந்து பிசாசு பறித்துக் கொள்ள இடம் கூடாது இருப்பீராக. மாம்சம் அவர்களை மேற்கொண்டு விட இடம் கூடாது இருப்பீராக. ஆவியின் சிந்தையிலே பெருகி 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 மாம்சத்தின் சிந்தையிலே குறைந்து 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 பரிசுத்தத்திலே வளருகிற கிருபை. தேவனிடத்தில் அன்பு செலுத்துவதிலே ஒரு உண்மை நிறைந்த நிலைக்குள் வருவதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் ஐயா. அதற்கு உதவியாய் நம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே உம்முடைய அன்பை எங்கள் இருதயங்களில் ஊற்றி இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒருவருக்காய் விசேஷமாய் தனிப்பட்ட முறை நான் ஜெபிக்கிறேன். கிருபை பாராட்டும். நீதிபதியாய் அமர்ந்திருக்கிற அம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த நிலையிலும் ஆவியாருடைய மகிமையான பிரசன்னம் அவங்க தலைமையில் நிறைந்து எப்போதும் அசைவாடி கொண்டே இருக்கட்டும். எந்த தீர்ப்பை கொடுத்தாலும் அந்த தீர்ப்பிலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும், கர்த்தருடைய ஞானம் இருக்கட்டும் ஐயா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். மூத்த வழக்கறிஞர் அறிஞர் சாமந்திரே அண்ணனுக்காக பல மூத்த வழக்கறிஞர் இருக்காங்க. எல்லாருடைய பேர் எனக்கு தெரியாவிட்டால் அன்று எல்லாரும் நீங்க அறிஞ்சிருக்கு, பெரியவர் சிறியோர் முதல் எல்லாரும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. எல்லாருக்கும் இந்த வழக்கை வாதாடுவதில்லை, எந்த சட்டத்தை எப்படி போட்டு பேசினா இதுல ஜெயம் கிடைக்கும் என்ற விசேஷித்த ஞானத்தை கொடுத்து என் ஆண்டரையா உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆண்டரை இந்த சட்ட ஞானத்தால், சட்ட நுணுக்க ஞானத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாருக்குள்ளும் சரீர சுகபல ஆரோக்கியம் இருக்கட்டும். எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக என்று கட்டளையிடுகிறேன். எங்கெல்லாம் பிசாசின் தந்திரமான கிரிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய அக்கினி இறங்கி இயேசுவின் நாமத்தில் அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக என்று ஜெபித்து I just deliver, set everyone free from the work of the schemes of devil and darkness right now in Jesus name. ஒருடைய குடும்பத்தின் பிள்ளைகள், திருமணமாயிருந்த மருமக்கள், பேர பிள்ளைகள், ஒருடைய வாழ்க்கையில் தேவ அன்பு வெளிப்படட்டும், தேவ கிருபை வெளிப்படட்டும், தேவ நடத்துதல் வெளிப்படட்டும். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சு நல்ல எதிர்காலத்தை பெற்றுக் கொள்வார்களாக, ஓஹோ என்று வாழ்வார்களாக, வாழச் செய்வீராக. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து சொல்றீங்களே, அந்த வார்த்தை அப்படியே பேசுகிறேன், நிறைவேறும். இருதய பகுதியில் பலவீனங்கள், நுரையீரல் பகுதியில் பலவீனங்கள், நெஞ்சு பதில் யாருக்கு என்னென்ன பலவீனம் இருக்கோ அது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. அந்த பலவீனம் அது லங்ஸ் சம்பந்தமாவோ இருதய சம்பந்தம் எதுவாக இருந்தாலும், நெஞ்சு கரிக்குன்னு சொல்றாங்களே அப்படி ஆசிட் ப்ராப்ளமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. பூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டேன். கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில்